சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமாக இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மேல இரக்கமா இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறது. ஆமென். யாராச்சும் என் மேல இரக்கமா இருக்க மாட்டாங்களா? யாராச்சும் எனக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேருடைய மனசுல அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. அப்படி ஒரு ஏக்கத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள யாருன்னா நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் அவர் வசனத்துல சொல்றாரு, இரக்கமாக இருப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நிச்சயம் உங்க மேல இரக்கமாக இருக்கிறார். ஆமென். அவர் இரக்கமா உங்க மேல இருக்கிறதால நீங்க கவலையப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையா முடிய போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் இந்த மெசேஜ் இருந்தா நம்ம பார்த்தோம். சிறுமைப்பட்ட ஜனம் லேயாள் மனிதர்களுடைய பார்வையிலே சிறுமைப்பட்டவளாக காணப்பட்டார். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டவராக அவர் காணப்பட்டார். ஆனா அப்படி சிறுமைப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருந்த இவர்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவங்க மேல ஒரு அக்கறையை வச்சு அந்த சிறுமப்பட்டு இருக்கிற அந்த ஜனத்தை, அந்த நபரை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அதனையே சொல்லுங்க பாருங்க. அவன் இன்னைக்கும் அப்படிதான் லேயாள மாதிரி அற்பமா என்ன நினைக்கிறாங்க. யோசித்த மாதிரி நான் வீண் பழி சுமத்தப்பட்டு ஒரு சிரமப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதான் சிறுமை. ஆனா சிரமப்பட்டு இருக்கிற ஜனமே ஒன்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள், உங்கள் மேல் கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க சிரமப்பட்டீங்களோ அந்த சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. லேயாளை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களை என்ன செய்வார்? நிச்சயமா உயர்த்துவார். அதனால உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது. உங்கள் முகம் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது. கர்த்தரை நம்பியிருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் சிறுமையை மாற்றி போடுவார். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவ ஜனத்துக்கு ஏன் சிறுமை? சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனம் ஒரு பக்கம் இருப்பாங்க, உங்களை சிறுமைப்படுத்துற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஜனத்தை பார்த்து நீங்க சோர்ந்துடக்கூடாது. அவங்க முன்னாடி கர்த்தர் நிச்சயமா உயர்த்துவார். அதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயம் உயர்த்துவார். ஆனா சில வேளைகளிலே சிறுமையை நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சிறுமையை நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அது எப்படி நானே ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? ஆமா, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் நாம் நம்முடைய மன விருப்பம் போல நடக்கும்போது சிறுமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? மைக் சவுண்ட் உங்களுக்கு கரெக்டா வருதா? மைக் சவுண்ட் கரெக்டா வருதா? பின்னாடி சாம்பல் பதர் வாய்ஸ் கரெக்டா வருதா? அப்போ சிறுமையை நாமே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அது எப்படி? கவனிங்க. இன்னைக்கு செய்தியில நாம் அதை தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நாமே சிறுமை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? ஆமா, ஏற்படுத்திக் கொள்ள முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னார். இங்க பாருங்களேன், கர்த்தர் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை
அவரே சிறுமைப்படுத்துறத நம்ம பார்க்கணும். அவரே சிறுமைப்படுத்துறத பார்க்கணும். எங்க சிறுமப்பட்ட ஜனத்தை சிறுமையை மாற்றி அவளை உயர்த்துற ஆண்டவர். இது என்னங்க, அவரே சிறுமப்படுத்துறாரு. அவரே சிறுமப்படுத்துறாரு. அது யார? தாவீதின் சந்ததியை. தாவீதின் சந்ததியை மேன்மைப்படுத்ததானே கர்த்தர் விரும்பணும். ஆனா ஏன் தாவீதின் சந்ததியை அவரு சிறுமப்படுத்துறாரு அப்படின்னு நாம ஆராயணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஜனங்க கர்த்தர் அவருடைய சிறுமப்படுத்துறதுக்கு அவங்களே தன்னை அந்த ரூட்டுக்கு அவங்க அந்த ரூட்டை தெரிந்து கொண்டு அதை நடக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஆசீர்வாதம் எதுல இருக்கு தெரியுமா? கர்த்தர் சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிறத ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லி அதெல்லாம் அப்படி இருக்கட்டும், விருப்பமா தான் செய்வோம், இல்லை நீ செய்ய மாட்டோம் அப்படி தள்ளி விட்டுட்டு எனக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, எனக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை செய்வேன், சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுனா, அது கர்த்தருக்கு மட்டும் பிரியமா இல்லைன்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்துறதுக்கு நம்மள நாமே நம்மை சிறுமைப்படுத்திக்கிறதுக்கு வழிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி யாருமே தயவு செய்து அப்படி இருந்தாருங்கம்மா, தயவு செய்து ஒரு கர்த்தருக்குள்ள கூட திருச்சபையில் அப்படி இருந்தாங்க. சிறுமப்படுத்துகிறதுக்கான வழியை நீங்க தெரிந்து கொள்ளாதீங்க. ஏன் தாவீதின் சந்ததியை சிறுமப்படுத்திட்டார் ஆண்டவர்? அதுல முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலமோன். சாலமோனாலதான் இந்த பிரச்சனையை கவனிங்க. காரணம் என்ன? தாவீதின் சந்ததி மேன்மை அடையாவல்ல வேண்டும். தாவீதின் சந்ததி ஒரு உயர்ந்த நிலைக்கல்லவா வர வேண்டும். ஏன் தாவீதின் சந்ததி சிறுமைப்பட்டு போகிற நிலைமைக்கு வருகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்படுத்துவேன். ஏன், என்ன ஆச்சு? ஒரு பெரிய தப்ப ஒண்ணு பண்ணிட்டாங்க. சாலமோன் ஆட்சியில் நடந்த தப்பு. என்ன தப்பு? வசனம் 11:33. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மெய்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியினால் அப்படி செய்தேன். ஏன் ஆண்டவர் என்னை சிறுமப்படுத்திட்டாரு? ஏன்னா என் கட்டளையின்படி என் வழிபடி நீ என்ன செய்யல, நடக்கலையப்பா. அதனாலதான்ப்பா அந்த சிறுமை பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஒரு இலக்காரமா இருக்கிற மாதிரி ஒரு சிறுமை. எனக்கு அப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை மாற்றுவார் அப்படின்னு நினைக்க கூடாது. என் தப்ப நான் உணரணும்னு நினைக்க. எல்லா சிறுமையும் கர்த்தர் மாற்றி போட்டுற மாட்டாரு. லேயாளோட சிறுமையை மாட்டினாரா? மாட்டினார். மாற்றி போட்டாரா? மாற்றி போட்டாரா இல்லையா? மாற்றி போட்டார். யோசேப்போட சிறுமையை மாற்றி போட்டாரா இல்லையா? மாற்றி போட்டார். ஆனா சாலமோனுடைய சிறுமையை மாற்றி போடல. சாலமோனுக்கு சிறுமையை அவரே கொண்டு வர. என்ன நடந்துச்சு கவனிங்க. கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு பதிலாக அவர்கள் வசனம் சொல்றது 33 டிவியில போடுவாங்க.
இந்த டிவியை தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சுங்களா? அப்பா அந்த ரோம் தெரியல, அந்த பைபிள் வச்சுங்க பக்கத்தில். அவர்கள் என்னை விட்டு, எனக்கு தெரிய வேண்டாம், இந்த டிவியை கொஞ்சம் திருப்பிடுங்க, செக் பண்ணுங்க, ஏன்னா இந்த டிவி ஓடுதா இல்லையா பார்க்கறதுக்காக போட்டோம், நல்லா இருக்கும். அவர்கள் என்னை விட்டு, நல்ல கவனிங்க, கர்த்தரை விட்டுட்டு சீதோனியரின் தேவியாகி அஸ்தரோத், யோவாபின் தேவனாகிய காமோஸ், அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோ, அதை என்ன செய்தாங்களா? சாலமோனு அவன் கொண்டாட்டி எல்லாம் என்ன செய்தாங்க? அதை பணிந்து கொண்டார்கள். இன்னும் வசனம் சூப்பரா இருக்கு பாருங்க. அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். ஏன் சிறுமை? இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏன் சிறுமை? யூதாவுக்கு ஏன் சிறுமை? கர்த்தரை பணிந்து கொள்ள அழைக்கப்பட்ட தேவ ஜனம். நம்மள யாரு? நம்மளை யாரை பணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாய்ஸுங்களாம், பிரதர்ஸுங்களாம், நீங்களாம் கண்டிப்பா வாய் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரை பணிந்து கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள்? இந்த ரோ சொல்லுங்க, யாரை பணிந்து கொள்ள நீங்க அழைக்கப்பட்டு இருக்கீங்க? இந்த ரோ சொல்லுங்க, யாரை பணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கு? கர்த்தரை மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தரும் இல்ல, கர்த்தர் மட்டும்தான். அது எப்படி சொல்லலாம்? ஒருத்தனுக்கு ஒரே புருஷன் தான் தானே, அதே போலதான். அந்த புருஷன் குடிக்காரனா இருக்கலாம், அந்த புருஷன் டேஞ்சரான ஆளா இருக்கலாம், அடிக்கிறவனா இருக்கலாம், உதைக்கிறவனா இருக்கலாம். ஆனா குடிக்கிறான், இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படி பண்ணாது என்னது? அதே போலதான் உத்தம புருஷனாக அவர் குடிக்காரன் கிடையாது, அவர் நல்ல தெய்வம், உத்தமமான தெய்வம், உத்தம புருஷன். அந்த தெய்வத்தை மட்டும்தான் நாம ஆராதனை செய்யறதுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நல்லா ஆணிய மரத்துல வச்சு டங்கு அடிப்பாங்க, அந்த மாதிரி மனசுல பதிய வச்சுக்கணும். அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆராதனை, அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். சரி, யாருக்கு? ஒருத்தருக்கு மட்டும்தான் என்னது ஆராதனை. வேற யாருக்கு என்ன கிடையாது. அப்படி வேற யாருனாலும் நம்ம ஆராதனை செய்ய போயிட்டோம்னா என்ன வரும் வாழ்க்கையில? சிறுமை. அவர் படுத்தினார் தான், ஆனா அதுக்கு வழி யார் செஞ்சது? சாலமோன் தான், நாமளன். அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம், எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இது, பேய் வந்தா முடுது, பிசாசு வந்தா முடுது. இது வர யார் காரணம்? யார் காரணம்? கர்த்தரா? கிடையாது, நாமே. கர்த்தர் பிள்ளைங்க என்னைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். புரியுதுங்களா? சாலமோன் சிறுமைப்படுத்தப்பட்ட, ஏன் சொப்பனத்திலெல்லாம் கூட கர்த்தர் எச்சரிக்கிறார், வேண்டாம் இதை செய்யாத செய்யாதன்னு சொல்றார். வீட்டுல இருந்து படிச்சு பாருங்க. ஆனா அதான் மறுபடி அவன் செய்யறான். எப்பவுமே ஆண்டவர் ஒரு தடவை சொல்லி பார்ப்பார், சொல்லி பார்ப்பார். 2 முறை, ஒரு தடவை சொல்லி பார்ப்பார், 2 முறை சொல்லி பார்ப்பார், 3 முறை கூட சொல்லி பார்ப்பார். ஆனா சொல்லி பார்த்தோம், அதுக்கு கீழ்படியல்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவார் தெரியுமா? பிடிச்சி நான் எடுக்கலாம் மாட்டாரு, அவங்க வழியிலே விட்டுருவாரு. அவங்க வழியை விட்ட போது அவங்க அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சந்தோஷமா போவாங்க, நம்ம விடுதலையா அப்படி சூப்பரா போற மாதிரி போவாங்க. ஆனா நடக்கிறது நடக்காங்க,
இப்ப காட்டுற பாருங்க, என்னென்ன நடக்கின்றத காட்டுறேன். ஒருத்தவங்க கர்த்தரை விட்டு விட்டு விக்கிரக ஆராதனை செய்வதற்கு போவார்களே ஆனால், சிலர் ஓப்பனா கூட செய்வாங்க, சிலர் ரகசியமா செய்வாங்க, யாருக்கும் தெரியாது, மறைமுகமா செய்வாங்க. பிசாசு அது அப்படிதான் செய்ய வைக்கும். ஏன்னா அந்த விக்கிரக ஆராதனுடைய அதை செய்கிறதா என்ன நடக்குது என்பதை ஏன் ஆண்டவர் கோபப்படுறாரு, அதை செய்வதால் என்ன விளைவுகள் வேதத்தில் நாம சூப்பரா எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சாபத்தை நீ செஞ்சிட்டியே என்று சொல்லிட்டு அந்த சிறுமைக்குள்ளாக அவர் ஒப்பு கொடுத்துருவார். அது என்ன, விக்கிரக ஆராதனை செய்தா என்ன பாஸ்டர், என்ன நடக்கும், என்னெல்லாம் பிரச்சனை வரும், என்ன என்ன செஞ்ச என்ன என்னன்றதை காமிக்க. ஆமென். அது அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குது பைபிள்ல. ஏன் தேவஜன விக்கிரக ஆராதனை செய்யப்படும் போது சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள்? கத்தர்னா நான் தான் சூப்பர் ஸ்டார், நீங்களா அடங்கு அப்படின்னு ஒரு அப்படி பெருமையா தன்னை காமிச்சிக்கிறதுக்கு, என்ன மட்டும்தான் நீங்க ஆராதனை செய்யணும் அப்படின்னு நினைவு கொண்டு கத்தர் அதை செய்யறாரா? இல்லைங்க, அது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஐடியல் வர்ஷிப். என்னது? ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. விக்கிரக ஆராதனை என்னது? உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. பைபிள் காட்டுறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். அதுல 1-7 வசனங்களை நான் படிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கீங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல், பாளையத்துக்குள்ளே ஆகிலும் பாளையத்துக்கு புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்த கடவர்கள். அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். 7ஆம் வசனம் நல்ல கவனிங்க. தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. இப்ப கவனிங்களேன், பலி செலுத்தணும். இப்ப பலி செலுத்தணும். ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்திற்குரிய விமோச்சனம் அடைவதற்கு அவன் ரத்தத்தை சிந்த வேண்டும், ஒரு பலி கொடுக்கணும். ஆனா அந்த பலியை நீ செலுத்தும் போது ஒரு வெள்ளாடோ இல்ல ஒரு மாடோ இல்ல செம்மறியாடோ ஏதோ ஒன்றை நீ பலி கொடுக்க போகும்போது நல்ல கவனிங்க, அந்த பலிய நீ எங்க கொடுக்கணும் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்துல தான் போய் கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஆசரிப்பு கூடாரத்துல தான் நீங்க போய் கொடுக்கணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கொடுக்காம நீங்க ரோட்ல கொடுக்குறேன், நான் அது பாருங்க, பாளையத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்க வாசம் பண்ற இடம் தாங்க, அத பாளையம். அந்த பாளையத்துக்குள்ள கூட நீ பலி கொடுக்க கூடாது. பாளையத்துக்கு வெளியமா நீ பலி கொடுக்க கூடாது. அப்ப பலி எங்க கொடுக்கணும்? பலி எங்க கொடுக்கணும்? பின்னாடி சொல்லுங்க, பலி எங்க கொடுக்கணும்? பின்னாடி இருக்க சிஸ்டர் கேட்குது, எங்க கொடுக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துல தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், கர்த்தர் ரத்தத்தை குடிக்க மாட்டார்.
நல்லா புரிஞ்சுக்கணும். ரத்தம், ஒரு கடா வெட்டும் போது ரத்தம் வருது. அந்த ரத்தம் எதுக்கு? அவன் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அதுக்கு பதிலா அந்த கடா அந்த தண்டனையை ஏத்துக்குச்சு, அது கொல்லப்பட்டுச்சு. அதனால நீதியின்படி நான் அவனை கொல்ல வேணாம். இயேசு அதுதான் நம்மளை காப்பாத்தினார். ரத்தத்தை சிந்தி நீ சாக வேண்டிய இடத்துல அவருக்கு மச்சிருந்தால நீ கொல்லப்பட வேண்டாம். அவர் உன் பாவத்துக்காக கொல்லப்பட்டுட்டார். அப்போ ஒரு ரத்தம் சிந்தறதுக்கு, ரத்தம் சிந்தினதுக்கு நீ சாக வேண்டிய இடத்துல ரத்தம் சிந்தியாச்சு, அவ்வளவுதான், மேட்டர் க்ளோஸ். அதுக்கு தான் கர்த்தர் அந்த பலியை கேட்கிறாரு, தவிர குடிக்கிறதுக்கு கிடையாது, சாப்பிடுறதுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சு. பாளையத்துக்கு உள்ளேயோடி பலி கொடுக்க கூடாது, பாளையத்துக்கு வெளியோடி பலி கொடுக்க கூடாது, வேற எங்கேயுமே நீ பலி கொடுக்க கூடாது. ஒரே ஒரு இடத்துல தான் நீ பலி கொடுக்கணும். என்னது? எங்க? ஆசரிப்பு கூடாரத்துல தான் பலி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தை பலி கொடுக்கறத விட்டுட்டு நீ பலிய வெளியே கொடுக்கனா இல்ல வேற எங்கன்னா போய் கொடுக்கறனா, வேதம் சொல்றது, கர்த்தர் சொல்றாரு, பேய்கள் அந்த பலியை அது அங்கீகரித்துக் கொள்ளும். அப்படின்னு என்னன்னா, அந்த ரத்தத்தை ரத்தம் அது பாவ நிவர்த்திக்காக கர்த்தர் எடுக்கிறாரு. இது ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வருது. நீங்க பாத்துக்கிறீங்களா? சில கொள்ளைங்கெல்லாம் விடுவாங்க பாருங்க. அப்போ அப்படியே கோழியை கையில கொடுப்பாங்க. அந்த கோழியை வாயிலேயே கடிச்சு அந்த வாயிலேயே அதனுடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி குடிப்போம். ஆடு அதே போல வெட்டி அந்த ஆட்டை அப்படியே உறிஞ்சி குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் யார் செய்யறது நினைக்கிறீங்க? இதெல்லாம் யார் செய்யறது? இதெல்லாம் யார்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? புரிஞ்சுக்கங்கம்மா. அப்போ இந்த விக்கிரக ஆராதனை என்ன செய்யுது? அந்த இடத்துல என்ன இருக்குது தெரியுமா? பேய்கள் இருக்குதுன்னா புரிஞ்சுக்கணும். பேய்கள் இருக்குதுன்னா பைபிள் சொல்லுது. சத்தியம் இதெல்லாம் ஓப்பனா சொன்னாதான் புரியும். இல்லைன்னா நம்ம என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு கஷ்டத்துக்குன்னா என்ன இருக்குது இதுல போய் நீ போய் நிக்கிறது எந்த இடம் தெரியுமாப்பா? நம்ம நிக்கிறது சிலவில் எந்த இடம் தெரியுமா? பேய்கிட்ட தான் போய் நிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பேய் அப்படி நிக்குது. நிப்பியா போய் நின்னு நிப்பீங்களா? ஏசுநாதர் பிள்ளையா இருந்தாலும் சில வேலை ஏசுநாமம் வராது. தொடப்பட்டு எடுக்கிறப்ப, செருப்பு எடுக்கிறப்ப, அதை எடுக்கிறப்ப தான் சொல்லும் விசுவாசி. ஏசு நாமம் வராது. ஏசு நாமத்தை சொல்லணும். அப்போ புரிஞ்சுக்குங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன் ஆண்டவர் ஐடல் வர்ஷிப்பை ஏன் வெறுக்கிறார்? விக்கிரகாராதனை வெறுக்கிறார்னா அது அது தேவன் அல்ல, அது தெய்வம் அல்ல. அது என்ன? பேய்கள் அந்த இடத்திலே வந்து விடுகிறது. நல்லா புரிஞ்சு. இன்னும் கூட சத்தியத்தை உங்களுக்கு விளக்கம் பண்றேன். உபாகமம் 32, 16, 17 வசனங்கள் இருக்குங்க. உபாகமம் 32, 16, 17 வசனங்கள். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் ஜனங்க பலியிட்டாங்க, விக்கிரகத்துக்கிட்ட போய் பலியிட்டாங்க. அந்த பலியிடும் போது கர்த்தர் அளவுல அழகா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா உண்மை? கர்த்தருக்கு தெரியுற உண்மை நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு எல்லா விளக்கமும் தெரியும், எல்லா வெளிச்சமும் நமக்கு தெரியும். இந்த சரௌண்டிங்ல எத்தனை தேவதூதர்கள் இருக்கிறாங்க நீங்க சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்லிடுவார். இந்த சரௌண்டிங்ல இந்த பிரசங்கத்தை கேட்காதபடி எத்தனை பிசாசுங்க டிஸ்டர்ப் பண்றது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அழகா சொல்றாரு பாருங்க.
ஆமென். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். ஏன் எரிச்சல் அவருக்கு உண்டாகுதுன்னா, நீங்க போய் என்ன பண்றீங்க, பலி செலுத்துறீங்க. அந்த பலி யாருக்கு? பேய்களுக்கே பலியிட்டார்கள். அப்ப விக்கிரக ஆராதனை எங்க இருக்கிறதோ, நல்ல புரியுதுங்களா, அங்கே பேய்கள் வந்து தங்கிவிடும். எத்தனை பேர் புரியுதுங்க சிஸ்டர்ஸ்? எத்தனை பேர் புரியுது பிரதர்ஸ்? எத்தனை பேர் புரியுது? சாரா இருங்க. நீ போகும்போதே கூப்பிட்டு வந்துடும் வீட்டுக்கு. நீ கூப்பிடலாம் வேணாம், அதுவே வந்துடும். அதுவே வந்துடும். வீட்டுக்கு கூட்டு வர்றது யார? எப்படிப்பட்ட ஆள? எப்படிப்பட்ட ஆளை கூட்டு வரீங்க? யாரு கூட்டு வரீங்க? தேவையா? தேவையா? இது தேவையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. அண்ணா செஞ்சோம் அப்படின்றது இல்லை, சொல்லிட்டு ஒரு வார்த்தை. தேவையா? விடாதீங்க. சாரா இருங்கம்மா, சாரா இருங்கப்பா, கூட்டு வந்துடாதீங்க, கூட்டு வந்துடாதீங்க. கவனம். அடுத்த ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:20. 1 கொரிந்தியர். அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் யாரு? ரட்சிக்கப்படாதவர்கள். கவனிங்க, அப்ப யாரு? ரட்சிக்கப்படாதவர்கள் அஞ்ஞானிகள். அப்ப அவங்க பலியிடுறாங்க. பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள நம்ம கர்த்தராகிய தெய்வத்துக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். 3வது இடத்துல நம்ம பார்க்கிறோம். விக்கிரகத்துக்கு பலியிடுகிறது, விக்கிரகாரங்களை செய்கிறது எல்லாமே என்னதான்? சொல்லுங்க. புரிஞ்சுங்க தம்பி, புருஷர்களே புரிஞ்சுங்க, சிஸ்டர்ஸ்ங்கெல்லாம் புரிஞ்சுங்க. பவுல் அழகாக எழுதுறார். ஆமென். நீங்கள் பேய்களோட புரிஞ்சுங்க. நீங்க விக்கிரகாராதனை செய்யறதுக்கு போயிட்டீங்கன்னா, ஏதோ சூழ்நிலையில போயிட்டீங்கன்னா, கவனிங்க, நீங்க ஐக்கியமாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஐக்கியமாயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐக்கியம் என்பது என்னது? தனி ஆளா இருக்கிறது ஐக்கியம் கிடையாது. ஐக்கியம் என்பது 2 பேர் சேர்ந்து இருக்கிறது ஐக்கியம். நீ கூப்பிடலாம் போயிருக்கிற, அது என்ன பண்ணனா, கவனிங்க, உன் கூடவே ஐக்கியப்படாது வந்துடும். சொல்லிட்டு புரியுதா? எங்க அக்கா பையனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் கிட்ட இருக்கும். 5 வருஷம் 6 வருஷம் கிட்ட இருக்கும். அப்போ எவ்வளவு ஜபத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கர்ப்பத்தை திறக்கிறவர் கர்த்தர். அது பெரிய கிருபையில குழந்தை நின்றுச்சு 6 வருஷங்களுக்கு அப்புறம். அப்போ பாஸ்டர் அம்மா மொத்த காலம் நிக்கிறாங்க. அந்த எவ்வளவு நாள் கழிச்சு நிக்குது, நம்ம போய் பார்க்க கூட இல்லை, எட்டி கூட பார்க்கல, நம்ம என்ன நினைப்பாங்க, போய் தான் ஆகணும் அப்படி இப்படின்னு. சரி, கரெக்ட் தானே சொல்றது? உபவாச ஜபம் எனக்கு இருக்குது, அதனால சரி நீ போயிட்டு வா, நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் ஜபம் நடத்தணும், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜானையும் பாஸ்டரையும் அமைச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா போறாங்க, வாழ்த்தணும் அப்படி இப்படின்னு. போய் பார்த்தா எங்க நடக்குது? கோயில நடந்துக்குது. அது விட்டு போச்சு உங்களுக்கு. எங்க போய் நீங்க பைபிள் நல்லா படிச்சா அழு விட்டுரும். அழு விட்டுருந்தா என்னது? திகில். சாப்பாடெல்லாம் எங்கதான் இருக்குது? 5 வகை பதார்த்தங்கள், 5 வகை சாப்பாடு இருக்கும். ஜான் அதுக்கு தான் போனாங்கன்னு, சோறு, லெமன் சோறு, தயிர் சோறு, சாம்பார் சோறு, எல்லா சோறும் இருக்கும். எல்லாம் இருக்குது. எங்க இருக்குது? எங்க இருக்குது? எல்லாத்தையும் பண்ணாங்க, பார்த்தாங்க, சொல்லாம கொள்ளாம ஓடி மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு என்ன செய்யல, அக்கா வயலுக்கு மட்டும் போனப்பா. மெயின் ரீசன் எது ஓடி வந்தது காரணம்? பசி, செம பசி.
அங்க உள்ள இருக்குது. அதெல்லாம் உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தா என்ன ஆயிடும்? நம்ம ஐக்கியத்துக்குன்னு நம்ம போல, ஆனா அது ஐக்கியமா நம்ம கூட வந்துடும். சொல்றது கொடுக்குறதுங்களா? போதா சாமின்னு எத்த காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. போன் பண்றேன், என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்டேன். போன் பண்ணேன், இங்க பூந்தமல்லதான் சாப்பிட்டு இருக்கிறோம். சரி, அங்க விதவிதமா சாப்பிட்டு இருக்கிறோம், வந்து சொல்றோம் கதையை. என்னக்கா போன் போட்டு எனக்கு ஓப்பனாவே சொல்லணும், நீங்க கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு நாங்கள் இப்படி சாப்பிடுவோம். ஆமா, அதே அக்கா பையன் இங்க வந்திருக்கோம், சாப்பிடுன்னு சொல்ல நல்லா சாப்பிட்டோம். இது ஆசீர்வாதம், இது கர்த்தர், ஜீவனுள்ள தெய்வம். இதுல நான் சொல்றேன், இதுல ஒரு சின்ன ஒரு புடி சோறு கொடுத்தா கூட பிரசாதம், கர்த்தர் பிரசாதம் சாப்பிட்டு இல்ல. சில பேர் நம்ம சாப்பிடாம போயிடுறோம். கர்த்தர் ஆலயத்துல சாப்பிடுறது நல்லது. ஆனா அவங்க சத்தியம் தெரிஞ்சவங்க பாஸ்டமா ஜானவங்க சொல்றாங்க, அந்த சோறை தின்றத விஷத்தை குடிச்சிடலாம். நம்ம அதை சாப்பிடுறதை விட கோயில பக்தியா இருக்கணும். இப்படிதான் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. சிலருக்கு எங்க எதை செய்யலாம் உள்ள கொட்டிக்கணும், உள்ள எங்க செய்யறோம், எது எங்க இருந்து வந்துச்சு, எது அதெல்லாம் இல்ல, போடு, இதெல்லாம் இருந்து போடு. ஏன் கர்த்தர் அதை வெறுக்கிறாரு? ஏன் கர்த்தர் அதை வெறுக்கிறாரு? அது எங்கிருந்து வந்தது? அது எங்கிருந்து வந்தது? ஆலயத்திலிருந்து வந்ததா? பேயிடத்திலிருந்து வந்தது. நீ சாபத்துக்குள்ள போயிடுங்க. அதான் ஆண்டவர் நோ அப்படின்ட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வேண்டாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, பேய்களோடு ஐக்கியமா இருக்கு எனக்கு மனதில்லை. அப்போ விக்கிரகத்தினுடைய சம்பந்தம் ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா கவனிங்க, நீங்களதான் போயிருக்கீங்க, ஐக்கியமாயிடும். நிச்சி தள்ளு தள்ளு நம்ம முடியாது, ஒட்டிக்கும், அப்படியே அட்ட மாதிரி கூட ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீ மன்றாடி உபவாசம் போட்டு அழுது கொண்டு கர்த்தர் இறங்கணும் தான் அதை விட்டு விட்டு வெளியே போவோம். புரியுதா? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, விளையாடாதீங்க. சத்தியம் சத்தியம் தான், இந்த உண்மைதான். நம்புறீங்களா இதெல்லாம்? நீங்க விளையாட்டு தரமா எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை நம்ம செஞ்சிடாதீங்க. ரொம்ப கவனம், சாரா இருக்கு. பாருங்க, கர்த்தருடைய பந்தியில எப்படி நம்ம ஐக்கியமா இருக்கிறோமோ அதே போலதான் விக்கிரக ஆராதனைக்கும் அது ஐக்கியமாக மாறிடுது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கவனிங்களேன், பந்தி எதை குறிக்கிறதுனா, பந்தி எடுக்கிறோம்ல, ரத்தத்தின் பாத்திரம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா. இது எதை குறிக்குதுன்னா, நான் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கிறேன். அது ஒண்ணா. ரெண்டாவது, இயேசு இப்ப சொல்றாரு, என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமானதை நீ குசிக்கிறபடி குடிக்கிறபடியா நான் உன்னோடு ஐக்கியமா இருக்கிறேன். அதான் பந்தி முக்கியமானது. நாம இதை ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, இயேசு என்னோட ஐக்கியமா இருக்கிறாரு, நான் இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறேன். இதுக்குதான் பந்தி எடுக்கிறோம் நாம. இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஐக்கியம். நமக்கு ஐக்கியத்தை தெரியும். சப்பா நான் கூட ஐக்கியமா இருக்கிறது அப்பா, அதுதான் பந்தி. பந்தி எடுக்கும் போதெல்லாம் என்னத்தை நம்ம நினைவு கூறுறோம்? ஐக்கியம். இயேசு ஏன் கூட ஐக்கியமா இருக்கிறார், நான் இயேசுவோட ஐக்கியமா, இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறவங்க தான் பந்தி எடுப்பாங்க. இந்த திருவிருந்து எடுக்காத கேஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? என்ன உண்மை என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குமா? இயேசுவோட அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்பதை வெளிப்படுத்துது. திருவிருந்து எடுக்காத ஆட்கள் எல்லாருமே இயேசுவோட எனக்கு ஐக்கியம் இல்லை என்கிறது தான் அவங்க எடுக்காம இருக்கிறதுக்கு, அதுதான் பேசாமல் பேசப்படுகிற ஒரு சத்திய விஷயம், உண்மை தான். புரியுதா? அதனால்தான் திருவிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஏன் எடுக்கிறோம்? நான் இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறேன், அவர் என் கூட ஐக்கியமா இருக்கிறார் என்பதற்கு ஒரு உணவு. ஆமென். அந்த வசனம் அவ்வளவு அழகா சொல்லிட்டு பாருங்களேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எது? கர்த்தருடைய பந்தி எடுப்பது என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? பவுல் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு,
நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் கூட ஆண்டவர் நம்ம கூட ஐக்கியமா இருக்கிறார். அதான் பந்தி, அது ஆசீர்வாதம் நமக்கு. அப்போ இதை ஒப்பிட்டு அப்படியே சொல்லிக் கொண்டு வரும்போதுதான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கும் போது அதுல நான் என்ன செய்யணும்? விசுவாசிகளே அதை செய்யாதீங்க. ஏன்னா அது பேய்க்கு படைக்கப்பட்டது. அதை சாப்பிடும் போது நீ பேயோட நான் ஐக்கியமா இருக்கிற, பேய் சொல்றது நான் கூட ஐக்கியமா இருக்கிறேன். சொல்லுங்க, புரியுதா? விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஈடுபடும் போது, விக்கிரக சம்பந்தப்பட்ட காரியங்களை புசிக்கும் போது அங்க உண்மை நடக்கிறது என்ன? நான் பேயோட ஐக்கியமா இருக்கிறேன், பேய் என் கூட ஐக்கியமா இருக்கு. அப்ப பேய் கூட ஐக்கியமா இருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்கிங்க. அதான் கர்த்தர் அதை வெறுக்கிறார். என் ஜனம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் ஜனம் சந்தோஷமா இருக்கணும், என் ஜனம் மகிழ்ச்சியா இருக்கணும். என் ஜனம் ஒரே போராட்டமும் பிரச்சனையும் அப்படியே கண்ணீரும் கம்பளியுமா என் ஜனம் இருக்கக்கூடாது. ரத்தத்தை வரப்பா பிசாசு. ரொம்ப கவனமா இருங்க, விளையாடாதீங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க. அது நமக்கு தான் அழிவு. புரியுதா? வரும்போது ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு இது கொடுத்தாங்க போல இருக்குது, பேக். இந்த பேக்ல கூட ஒரு படம் புத்த பள்ளத்துக்கு போட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லது. சில வீட்டில் அடிக்கடிக்கு வைப்பாங்க. 10 ரூபா போனா போகுது, அப்ப வீட்டுக்குள்ள வந்து முட்டை போடும். எந்த அளவுக்கு இந்த தீட்டான காரியத்துக்கெல்லாம் உசாரா புரிஞ்சுக்கிட்டு விலகி 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 வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு சிறுமையே உன் வாழ்க்கையில வராதபடி காப்பாற்றி மேம்படுத்தி தெளிவா இருக்கணும். விசுவாசிகள் கவனமா இருக்கும். கடைசியா முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப பயங்கரம். ஏன் ஆண்டவர் இருக்கிறகாரங்க ஏன் இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 21:8 எடுத்துங்க. அதை பார்க்கும்போது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். கவனிங்க, ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு லிஸ்ட், ஒரு லிஸ்ட், ஒரு குரூப். இந்த குரூப் யாரு? பயப்படுற ஆளு, அவிசுவாசி, விசுவாசமே கிடையாது, அவிசுவாசி, அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள், கொலை பாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். சரி பாஸ்டர், இந்த லிஸ்ட் ஆளுங்க என்ன? பொய் பேசுறவங்க, பொய்யர் அனைவரும், அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கு அடைவார்கள் என்றார். சாமியா இருக்குதுல. ஏன் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் கடைசியா எங்க போய் விழ போறாங்க தெரியுமா? எரிகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். கடல் அது அலமாரி இருக்கும் கடல், அதுல கந்தகமும் நெருப்பும் உள்ளது, கடல் அளவோல இருக்கும். அந்த இடத்துல விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் தள்ளப்படுவார்கள். இதுதான் உங்களுக்கு உங்க ஆத்மா தள்ளப்படுவாங்க, தள்ளப்படும் கடைசி காலத்தில். யாரு? நம்ம உங்க ஆத்மான எல்லாரும் கிடையாது. யாரு? விக்கிரக ஆராதனை செய்யறவங்க. அதுதான் உங்களுக்கு. அப்ப கர்த்தர் நம்மளை விட்டுருவாரா? விக்கிரக ஆராதனை செய்யற பிள்ளைங்களை விட்டுருவாரா? சிறுமைப்படுத்தி அடித்து நொறுக்கி மறுபடியும் உன்னை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையாக உன்னை மாத்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா நீ அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த நரகத்துல யார் இருப்பா தெரியுமா? அந்த நரகத்துல யார் இருப்பா தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தல் விசேஷம் 10:20. மேலும் அவனை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும்
வாதிக்கப்படுவார்கள். அப்ப விக்கிரக ஆராதனை செய்யறவங்க நெருப்புல போய் விடுறாங்க, அக்னி கண்டகம் கடல்ல போய் தள்ளப்பட்டு விடுறாங்க. ஆனா அந்த கடல்ல யாரும் இருக்கிறது? யாரும் இருக்கிறது? கவனிங்க, சாத்தான் இருக்கிறான், அடுத்தது மிருகம் இருக்குது, கல்ல தீர்க்கதரிசி இருக்குது. இந்த 3 பேருமே அந்த நெருப்புல தான் இருக்கிறாங்க கடைசி காலத்துல. அந்த இடத்துல தான் யார் போய் விழ போறது? யார் போய் விழ போறது? விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் அங்கதான் போய் விழ போறாங்க. அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? பரலோகம் மாதிரி இருக்குமா? பயங்கரமான இடங்க, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சித்திரவாதைக்கும் வேதனைக்கும் நீ இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நீ அந்த மாதிரி பார்த்தே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடம் தான் நரகம். அந்த நரகத்துலதான் விக்கிரக ஆராதனை செய்யப்படுகிறவர்கள் கடைசியா அங்கதான் போறாங்க. உலகத்துல ஏன் நம்ம அழணும்? எதுக்கு இந்த விக்கிரக ஆராதனை செய்யறவங்களுக்கெல்லாம் அழுது 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 நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? விளக்கு போய் எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வேதனை தான் இதே தழுத்தும். அவங்களாம் போய் நரகத்துல விட போறாங்களே, நரகத்துல விட போறாங்களே, சாத்தான் இருக்கிற இடத்துல போய் விட போறாங்களே. சாத்தான் மோசமானவன் தானே. யோபுக்கு வியாதியை கொடுத்தான், சஞ்சலத்தை கொடுத்தான், வேதனையை கொடுத்தான். அந்த அவன் இருக்கிற இடத்துல போய் என்ன செய்ய போறாங்க? விக்கிரக ஆராதனை செய்ய விட போறாங்க. அவனும் வேதனைப்படுவான், அவன் கூட சேர்ந்த ஜனமும் வேதனைப்படும். இடமே ஒரு கொடூரமான இடம். அப்போ இந்த ஜனத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அழணும். புரியுதா? பக்கத்து வீட்டுல யாருன்னா விக்கிரகாரனை செய்யறாங்க, சொந்தங்களை விக்கிரகாரனை செய்யறாங்க, உங்களோட நண்பர்களுக்குள்ள யாரும் விக்கிரகாரனை செய்யறாங்க, அழணும். ஐயோ தெய்வமே, நான் எப்படி அதை பார்ப்பேன்? எப்படி ஆண்டவரை இவங்க போய் அந்த இடத்துல போய் விழுவாங்களே, மரணம் வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் இவங்களை ரட்சிக்கணும்ப்பா, ரட்சிக்கணும்ப்பா. அந்த ரட்சிக்கிறதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? என்ன பண்ணணும்? ஜனங்க ஜெபித்து ஜெபித்து செயல்பட்டு எப்படியாவது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை இந்த நரகத்தில் இருந்து காப்பாற்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாம எல்லாம் கிரியை செய்யணும், ஊழியம் செய்யணும். சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஏன் நீங்க ஜனங்க கிறிஸ்தவர்கள் அழறோம்? ஏன்? எதுக்கா? ஏன் அழறோம்? இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. குறிப்பா உலகம் முழுவதும் இன்னைக்கு நிரம்பி இருக்கிறது என்னது? விக்கிரக ஆராதனை. புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சுதான் ஒரு டெம்பிள் ஆரம்பிச்சிருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த அப்படின்னு போடுறான் போர்டு. பொய் பொய். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தாரு. உடனே அதை நம்பி என்ன செய்யுது ஜனம்? எங்க இருக்கிறதெல்லாம் வருது போய். நான் அந்த கியூவை பார்ப்பேன், ஒரு நிமிஷம் அப்படியே உள்ளத்துல வரதெல்லாம் வேதனை. இந்த கியூல இருக்கிற அந்த அத்தனை ஜனம் அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, இந்த மாம்சங்கள்ல பார்க்காத விஷயம் விட்டுருங்க, வசனத்தின் ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது நரகத்துல போய் விழுவேன், நரகத்துல போய் விழுமா. ஐயோ ஐயோ ஒரு அனர்ந்த சத்தத்தை நரகத்தில் விக்கிரக ஆராதனை செய்யறவங்க கத்துவாங்களே. ஐயோ வச்சு பார்த்திருக்கேன். நான் அதை யோசிப்பேங்க, நான் யோசிப்பேன். வண்டி எடுத்துட்டு போகும்போதெல்லாம் லைன்ல அப்படியே நிற்கும் ஜனம். பார்க்கும்போது யோசிப்பேன், கூட்டம் அத்தனை. வசனம் உண்மைதானே? பொய் என்ன சொல்லுமா? வசனம் சொல்லுங்க. பைபிள் பொய் என்ன சொல்லுமா? சொல்லாதே. பைபிள் பொய் சொல்லாதே. இல்ல அப்போ நரகத்துக்கு போது உண்மைதானே? இப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? சுகசிகள் வாரம் கொண்டவங்கள நாமளே இருக்காங்க, குப்பையில போய் விழுந்துட்டோம். நமக்கு தெரியல சத்தியம், அதுதான். நம்ம கவனமா இருக்க. கடைசியா விக்கிரக ஆராதனை செய்றவங்க எங்க போறாங்க? எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க. விசுவாசிகளும் செல்லலாம். அதான் சத்தியத்தை சொல்லிடணும். சபையில இருக்க யாரும் போயிடாதீங்க, புரியுதா? சாரா இருங்க. பாருங்க, தாவீது தப்புன்றுவார். அப்போ தாவீது என்ன சொல்வாரு? 3 தண்டனை அவர் மேல வரும். தேவதூதன் வந்து சொல்லுவான், 3 தண்டனை சொல்லுவான். அப்போ தேவதூதன் காப்பாற்ற 3ல உனக்கு என்ன, எந்த தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள போறோம்?
அவர் கண்ணில் எனக்கு இறக்கம் இருக்குது. அடிச்சாலும் என்னை கொண்டு போட்டாலும் அவர் சமூகத்திலேயே நான் விழுந்துறேன்னு சொல்லிட்டு தாவீது வேற எங்கேயும் போனாங்க, தேவ சமூகத்திலேயே விழுந்து கண்டார். கர்த்தர் தாவீதை சிற்றித்தார். ஆனா மறுபடியும் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் வரலாம், கர்த்தரை விட்டு மட்டும் என்ன செஞ்சிருந்தீங்க, வேற எங்கேயுமே போயிடாது. சாப்பிட்டா கூட பரவாயில்ல, என்ன நொறுக்கினாலும் பரவாயில்ல, எத்தனை சிறுமைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஆண்டவரை அந்த அருவருப்பான பேய்கிட்ட போய் செய்ய மாட்டேன், ஒரு நாள் போய் நிற்க மாட்டார். ஆண்டவரே எனக்கு நீர் இருக்குது, ஆண்டவரே உத்தமமா இருப்பேன், பரலோகம் உனக்கு தான்ப்பா, பரலோகம் உனக்கு தான்ப்பா, உத்தமமா இருப்பேன். விக்கிரகாராதனை என்பது என்னது? ஏன் ஆண்டவர் வெறுக்கிறாரு? பேய், பேய்களுக்கு என்னது ஆராதனை. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லி முடிக்க விரும்புறேன் நான். ஏன் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது? சந்ததி பாதிக்கப்பட்டோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11:39 எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:39. இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். போதும். என்னங்க சாலமோன் தானே இதை பண்ணாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, சாலமோனுக்கு பின்னால் வருகிற அவனுடைய ரத்த பிறப்ப நான் என்ன செய்வேன்? சிறுமப்படுத்த. ஏன்னா நீ பேயோடைய வழிபாட்டை என்ன பண்ண இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவு தைரியம் உனக்கு சர்ச்சில் அதுதான் விக்கிரக ஆராதனை செய்யற யாரும் அப்படி இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி எதுவும் இல்லை நினைக்கிறேன். உஷாரா இருங்க. உங்களுடைய கொஞ்சம் புளிச்ச மாவு என்ன ஆகும் தெரியுமா? சபை என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கிடும். நல்ல மாவை நல்லா அரைச்சி வச்ச மாவை, புளிப்பா இருக்கிற மாவை கொஞ்சம் அந்த மாவுல போடுங்க, என்னாகும்? அப்படியே பச்சை புளிப்பு அந்த மாவுல இருக்கும். யாராச்சும் சாப்பிட முடியுமா? அத சபையை சாப்பிடும். அதுதான் கர்த்தர். ஏன் தெரியுமா? யாராவது ஒருத்தர் விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள செய்யறவங்கள இருந்திருந்தாங்கன்னா புளிச்சமா, இந்த புளிச்சமாவை என்ன செய்யணும்? சில விசுவாசிகள்லாம் ஒன்றும் தப்புல போல இருக்குது அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா அந்த புளிப்பு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா சபை அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். கடைசிய கவனிங்களேன், பரலோகத்துக்கு ஒரு ஆள் கூட போக முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனாதான் அந்த பாவத்தை என்ன செஞ்சாதீங்க விசுவாசிங்க, ஒருத்தரம் செஞ்சாதீங்க. புளிச்சமாவு ஒரு ஆளுக்குள்ள இருக்கக்கூடாது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். எலியா அழகா சொன்னார். எலிசா, பாகால் தெய்வமானா பாகால பின்பற்று, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. 2 நினைவுகளால் என்ன செய்யக்கூடாது? குந்தி நடக்காத. அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை. சேங்க வாழ்வோ சாவோ, நன்மை செய்தாரோ நன்மை செய்யலையோ, ஆசீர்வதிச்சாரோ ஆசீர்வதிக்கலையோ, கர்த்தர் தான் தெய்வம். அதுதானே அவர்தான். நடுவுல என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவருக்கு வெறுக்கப்படாதுங்க. அடவு ஸ்தோத்திரம். ஏங்க 25-30 வருடங்கள் ஆகும் போதுங்க கர்த்தரை பின்பற்றுறேன். பாடுகள் இல்லையா, கஷ்டங்கள் இல்லையா, வேதனைகள் இல்லையா, அவமானங்கள் இல்லையா, நிந்தைகள் இல்லையா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுங்க, கர்த்தரை நான் உறுதியா பிடிச்சிருக்கிறதால கர்த்தர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கை விடுவோம். கை விடலங்க அவரு. ஆமென். இன்னைக்கு பாடணும் பாருங்க, உம்மை தூக்கி எடுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தூக்கி எடுக்கிற தேவங்க நம்ம தெய்வம். நம்ம கூடவே இருக்கிற தெய்வங்க நம்ம தெய்வம். கண்ணீரை துடைக்கிற தெய்வங்க நம்ம தெய்வம். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, நாம செய்கிற அந்த பாவம் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை பாதித்து விடும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க.
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 to 5 வசனங்களை படிக்கிறேன். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை, பிதாக்கள் என்ன அக்கிரமம் செஞ்சாங்கன்னா விக்கிரக ஆராதனை என்கிறதான அது ஒரு அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை என்ன செய்வேன்? பிள்ளைகளிடத்தில், கவனிங்க, பிள்ளைகளிடத்தில் எங்க பிள்ளைங்க தப்பு பஞ்சு, பிள்ளைங்க தப்பு பஞ்சு, கருவுல வளர்ந்த பிள்ளை தானே. நீ புளிச்ச மாவாக்கிட்டல, அப்போ முழு சபையுமே நீ புளிப்பாக்கணல. அப்போ உன் சந்ததி 4 தலைமுறைக்கு புளிப்பாக்குறத நீ பார். நீ பார்க்கறது மட்டும் இல்ல, நீ போய் சேர்ந்துட்டாலும் அந்த பிள்ளைங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். எந்த இடத்துல அதை சொல்றாரு கவனிச்சீங்களா? எந்த இடத்துல அதை சொல்றாரு? என்னை அன்றி வேற தேவர்களை சேவிக்க போனா உன்னுடைய பிள்ளைகளை நான் விசாரித்தேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போங்க. குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு நீ சொத்து சம சேர்த்து வைக்கலையோ இல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய வசனத்தையும் கர்த்தரை மட்டும் தொழுது கொண்டு வாழ்ந்தம் பாடுறான், நான் வாழ்ந்தம் பாடுறேன் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போங்க. அன்று சொல்ற என் கட்டளை கற்பனை கை கொண்டவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்யறவர். அடுத்த வசனம் சாபத்தை சேர்த்து வச்சாங்க. சாலமோன் புள்ள மன்னிச்சிங்களா? ரெகபயம் அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? லூஸ் ஆயிட்டாங்க. ரெகபயம் எப்படி, சாலமோன் எப்படி? ஞானம். தென் தேசத்து ராஜஸ்திரி வரா, சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறா. அவ சொல்றா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லையே, கொஞ்சம் கூட இல்லைன்னா அதை விட பயங்கரமாக இருக்குது சாலமோனுடைய ஞானம். ஐயோ, அவனுடைய வேலைக்காரங்களோட ட்ரெஸ், அவனுடைய அந்த சிங்காசனம், அவனுடைய தோற்றம், அவனுடைய அந்த அழகான எல்லா மெத்தட்ஸ் கரெக்ட், எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குது. செம்ம ஞானம். அப்படிப்பட்ட சாலமோனுக்கு பிறந்தக்குள்ள ரெகபயம் எப்படிப்பட்டா தெரியுமா? பைபிள் படி பார்த்தா லூஸ். பைபிள் படி பார்த்தா என்னது? என்னங்க ஞானம், சாலமோனுடைய ஞானம் பயங்கரம். உலகமே வியக்கத்தக்கதாக சாலமோனுடைய ஞானம். பிள்ளை என்ன, பிள்ளை என்ன சொல்லுங்க? ஏங்க பிள்ளை லூசா போச்சு? ஏன் பிள்ளை லூசா போச்சு? சாலமோன் போன பிறகு ரெகபியாம் கிட்ட வராங்க. கவனிங்க, எனக்கு வராங்க. வந்து வயசானவங்க, மூத்தவங்க, இஸ்ரேல் ஜனங்க வராங்க. வரும்போது, எப்பா உங்க அப்பா கடைசி காலத்துல எங்களை ஒரு மாதிரி நடத்திட்டாரு, நீ எங்களை கரெக்டா நடத்தினா நாங்க எல்லாம் சார்பில் இருப்போம்பான்னு ஜனங்களே வராங்க. அப்போ இந்த ரெகபியாம் என்ன சொன்னாங்க? நேரம் இல்ல, நான் பைபிள்ல இருக்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ரெகபியாம் என்ன சொன்னோம்? கண்டிப்பா எங்க அப்பா மாதிரி நம்ம நடத்த மாட்டோம், கவலைப்படாதீங்க. சாலமோன் காலத்து நடத்தினாரு. என்னைக்கு விக்கிரக ஆராதனை வந்துச்சோ அன்னைக்கு ஜனங்களை எப்படி நடத்தணும்னே தெரியல. அப்போ சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மூத்தவங்க கிட்ட போறாரு. வயசான மூத்தவங்க கிட்ட போறாரு. யாரு? ரெகபியாம். போய் இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க ஜனங்க, என்ன சொல்லலாம்? அப்ப சொல்றாங்க அவங்க எல்லாம், அப்பா கடைசி நேரத்துல இது பண்ணிட்டாரு, ஆனா நீ வந்து அந்த ஜனத்துக்கு ஒரு ஆதரவா, அவங்களுக்கு நீ துணையா இருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி அந்த ஜனத்தை நீ நடத்து,
கண்டிப்பா கர்த்தர் உன் கூட இருப்பார்னு மூத்தவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. இதையும் வாங்கிக்கினார், மூத்தவங்க ஆலோசனை வாங்கிக்கினார். இப்போ இவர் வயசுல இருக்கிற போக்கிரி பசங்க கிட்ட போய் உட்காரு. யாரு? சாலமன் புள்ள யெரொபெயாம் போயிட்டு ரெகொபெயாம் போயிட்டு அவங்ககிட்ட கேட்கற ஆலோசனை என்ன பண்ணலாம். இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க வந்து கேட்கற என்ன பண்ணலாம். அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா உங்களை பெரப்பால தண்டிச்சாரு, நான் உங்களை தேரால தண்டிப்பேன். யார் சொல்லிக் கொடுக்கிறது? யார் சொல்லிக் கொடுக்கிறது? போக்கிரி வாலிபர்கள். தேரால தண்டிப்பேன். உங்களை உங்களை உங்க அப்பா வந்து உங்களை அதாவது சுண்டு விரல் அளவுக்கு தண்டிச்சாரு, நான் இடுப்பு அளவு பருமன் அளவுக்கு உங்களை தண்டிப்பேன். இப்போ இப்படி வருதுங்க, என்னங்க பண்ணோம்? தெளிவுள்ளாம என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும்ல. ஜனங்கள்லாம் வராங்க. இந்த ரெகொபெயாம் என்ன பண்றான்னா, இந்த இளையவங்க சொன்னாங்க பாரு, அந்த இதை சொல்றான், தேளால உங்களை தண்டிப்பேன். எங்க அப்பா சுண்டு விரல் அளவுக்கு தான் உங்களை தண்டிப்பானாரு, நான் இடுப்பு அளவுக்கு உங்களை என்ன பண்ண, பருமன் அளவுக்கு உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு பார்த்தவன ஜனங்க சொன்னாங்க, பை பை, ஆளுங்க எங்களுக்கு தேவை. இது யாரு? ஏன் இந்த நிலைமை? ஏன் நான் சொன்ன பத்தி என்னது இது கர்த்தரே அனுமதிச்சான்னு பைபிள்ல போட்டிருக்குது. அதை யோசிச்சு என்ன ஆண்டவர் சிம்பிள், என்னங்க ஜனத்தை போட்டு இவ்வளவு கொடூரமாக நடத்துறது, என்ன கொஞ்சம் கூட லூஸ் வேலை பண்ண, கொஞ்சம் கூட யோசிக்கலையே அப்படின்னு பார்த்தா, ஏன் தெரியுமா? இதை யார் அனுமதிச்சா தெரியுமா? வேதம் சொல்றது, வீட்டுல போய் படிங்க, ஒன்று ராஜாக்கள்ல, கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். கர்த்தர் துணையா இல்லைன்னா லூஸ் வேலை பண்ணும். சொல்றது புரியுதா? கர்த்தர் துணையா இல்லைன்னா, கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா புத்தீனமான வேலைகளை செஞ்சிருவோம். பிள்ளைங்கள்லாம் சில வேலை புத்தீனமான வேலை செய்யறோம் பாத்தீங்களா? ஏன்? எதுதான் நடக்குது? உங்க கூட கர்த்தர் இல்லப்பா, கர்த்தர் இல்ல. கர்த்தர் இருந்தா என்ன வேலை செய்வோம்? புத்தியா செய்வோம். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். நம்ம கூடலாம் கர்த்தர் இருக்கணும், உங்க கூடலாம் கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருந்தா புத்தியா, உண்மையா புத்தியா செய்வீங்க. உங்க வேலைகள் எல்லாம் புத்தியா இருக்கும். விக்கிரக ஆராதனை பண்றவனை போய் லவ் பண்ண மாட்டீங்க, விக்கிரக ஆராதனை செய்யறவனை போய் லவ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? ஏன்? இதெல்லாம் புத்தியினம். புத்தியினமா நீ பண்ணனா கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம். கர்த்தர் கூட இருந்தா செய்ய மாட்டோம். அப்ப இன்னைக்கு என்ன கேட்கணும் கர்த்தர்கிட்ட? ஐயா, நீங்க என் கூட இருக்கணும் ஐயா, என்னை விட்டுறாதீங்க. நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா லூஸ் ஆயிடுவேன். அதுக்கு பிறகுதான் நீங்க யோசிப்பீங்க. அப்படி வேண்டாங்க, என் கூட ஆண்டவரே நீங்க இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்படி இவன் லூசா போனதுக்கு காரணம் என்ன? சாலமோனுடைய விக்கிரக ஆராதனை. சொல்றது புரியுதா? ஆமென். கர்த்தர் பிள்ளைகளே, தாய் தகப்பன்மார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்க இவங்க விசுவாசிங்க கொஞ்சம் லைட்டா வேண்டாங்க, வேண்டாம். யார் தெரியுமா பாதிக்கப்பட்டுருவா? உன் புள்ள பாதிக்கப்பட்டுரும், உன் புள்ள பாதிக்கப்பட்டுரும். இது இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட கணக்கு வரும், 15 வருஷத்துக்கு அப்புறம் கணக்கு வரும். தேவசனம் வசனம் தான், விளையாடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா நாம இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப வைராக்கியமா நாம இருக்கணும். யாரை விட்டு கொடுக்குறேன்? கவனம். பிள்ளைய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துமா, உன் பிள்ளைய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துப்பா. உன் பிள்ளைக்கு விக்கிறதுக்கு மேல ஒரு வெறுப்பு வரணும். நாம என்ன காணோம்? ஆமென். ஆமா, அந்த அளவுக்கு நீ நடத்தணும், அந்த அளவுக்கு நீ பக்தியா இருக்கணும். உன் பக்தியை பார்த்து உன் பிள்ளைங்க பார்க்கணும், ஐயோ நம்ம அப்பா நம்ம அம்மா இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்களே, ஜீவனுள்ள தெய்வத்துக்கு நாமளும் இப்படி இருக்கணும்ன்ற அந்த வைராக்கியத்தை நீ உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் எல்லாம் என்ன சொல்ல ஒரு பழமொழி சோரம், அதுக்கடுத்து நீங்களே போட்டுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? குறிகாரங்க பார்த்துருக்கீங்களா? எங்க வீட்டாண்ட முனியாண்டி விளாசம் ஒன்று இருக்கும். அந்த முனியாண்டி விளாசத்தை நல்லா கவனிங்க.
ராமன் அப்படியே இந்த இலை அந்த இலை அந்த இலை இந்த இலை எல்லா இலையும் போடுவான். டகர 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 டப்பாத்தின்னு வருவாங்க சிஸ்டருங்க பிரதருங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. எல்லாத்தையும் ஒன்னா அள்ளி போடும். தயிர் சாதம் போடும், ரசத்தை போடும், சாம்பார் சாதம் போடும், பொரியலை போடும், அதை போடும், இதை போடும், எல்லாம் போட்டு ஒன்னா புரட்டி அங்கே உட்காந்து நச்சுன்னு இருப்பாங்க. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்டர்ன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. பேச நல்லா தான் இருக்கும் போல. ஏங்க ஆகா தெய்வமானால் ஆகால பின்பற்று, இஸ்ரேலின் கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்று. குந்தி குந்தி என்ன செய்யக்கூடாது, ரெண்டு நினைவுகளை நடக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையோட மேட்டர் முடிஞ்சுதா? பிள்ளைக்கு பாதிப்பு. கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். விரோதிகளை கத்தர் எழுப்பிடுவார். விக்கிரக ஆராதனை செய்தா யாரை எழுப்பிடுவாரு? விரோதிகளை கத்தர் எழுப்புவார். டக்கு டக்கு டக்குன்னு எழுதிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:14 எழுதிங்க. 1 ராஜாக்கள் 11:14. ஆதாத் என்கிற விரோதியை கத்தர் எழுப்பினார் சாலமோனுக்கு எதிராக. சாலமோனுக்கு செல்ல பிள்ளையா சாலமோன மனசு நினைச்சாருங்க கத்தரு. டேய் உங்க அப்பா மாதிரி நீ இருடா, உங்க அப்பா மாதிரி நீ கட்டளை கை கொள்றான்னு சொன்னாரு. செல்ல பிள்ளைய அவனை வளர்த்தாரு. ஆனா அவன் அதை உணரவே இல்லைங்க. அவன் போயிட்டு பெண்கள் பேச்சை கேட்டு விக்கிரகாரத்துக்கு போனான். கத்தர் விரோதி எழுப்புறார். ஆதாத் என்ற விரோதி எழுப்பினார். 1 ராஜாக்கள் 11:23 ரேசோன் என்ற ஒரு விரோதியை எழுப்புறார் ஆண்டவர். ஆமென். ரேசோன் என்ற விரோதி எழுப்புறார் 1 ராஜாக்கள் 11:23. அதே போல மூன்றாவது ஒரு விரோதி எழுப்புறாரு 1 ராஜாக்கள் 11:26. ஆமென். எரோபயாம் என்ற ஒரு விரோதி எழுப்புறார். 3 விரோதிகள் எழுப்புறாங்க. தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? சாலமோனால தாங்க முடிஞ்சுதா? முடியல. தேவையாதுமா? அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழுங்க. கர்த்தரே தெய்வம். என்னன்னாமே செய்தியை உடம்பு கேட்டுட்டுன்னா சொல்லுங்க. ஆமென். வைராக்கியம் உனக்கு வரணும். வாலிப பிள்ளைகள் வைராக்கியம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சாய்ந்தார்கள் என்பதை அடுத்த வார்த்தை சொல்றேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்த காரியங்கள் என்ன? சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஏன் விக்கிரகாராதனை? ஏன் ஆண்டவர் அதை வெறுக்கிறார்? அவைகள் பேய்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த ஐக்கியத்தோடு இருந்தா அதுவும் நம்ம கூட ஐக்கியமாய் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. விக்கிரகாராதனை நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லுது. அடுத்தது விக்கிரகாராதனை செய்யும் போது பிள்ளைகள் சந்ததியை அது பாதிக்கிறது என்று நாம பார்த்தோம். விக்கிரகாராதனை செய்யும் போது கடைசியாக விரோதிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இத்தனையும் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம என்னவாயிடுவோம்? சிறுமைப்பட்ட ஜனமா மாட்டோம். ராஜா விட்டு பிள்ளைங்க நாம. ஆனா நமக்கு என்ன பேர் வரும்? இப்படி இல்லைங்க. கர்த்தர் பிள்ளைங்க ராஜா மாதிரி நிக்க கர்த்தர் நினைச்சிருக்கிறார். ராணி மாதிரி நிக்க கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இந்த விஷயத்துக்கு விலகி ஓடு. பேதுரு சொல்ற புதிய ஏற்பாட்டுல விக்கிரகாராதனைக்கு விலகி என்ன செய்யுங்க? நில்லுங்கள் இல்ல. ஆமென். ஓடுங்கள். ஓடு ஓடு ஓடுன்ற ஓடினோம். ஏன்னா அவ்வளவு பயங்கரமானது. கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குறது. அது ஸ்தோத்திரம். சபைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கையிலே ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட பின்போ யாராவது அது மனசுல அந்த பாவத்தை அறிக்கை செய்யாம மறைஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கத்த தர. எனக்கு தான் ஆண்டு தெரியுமா? பாவத்தை உணர்த்துவார். அதே சமயம் உணர்ந்து நாம் அழுவோம் பார்த்தீங்களா? மனம் திரும்ப பார்த்தீங்களா? தப்பு பண்ணிட்டோம் சொல்ல பார்த்தீங்களா? அப்படியே என்னன்னா பக்கத்துல நின்று கண்ணீரை துடைக்க மாட்டாரு. இளையகுமார் என்ன செய்தாரு? கட்டி வச்சுக்கிட்டாரு. அன்பை கட்டிட வந்துட்டியாரா? வா வா மகனே, வா மகனே. அவர் நினைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன? அவளை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்ட பிறகு என்ன நடக்கும்? சாபம் வருமா வாழ்க்கையில? பிள்ளைகளை சாபம் தொடருமா? உனக்கு விரோதியை கர்த்தர் எழுப்புவாரா? நோ. எத்தனை பேர் அவன் இது இருந்துச்சுன்னா, எல்லாரும் சொல்ல முடியாது, இது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில இல்ல யாருக்கு மூலமா நான் கொஞ்சம் அப்படி போயிருக்கிறேன், ஒப்பு கொடுத்துருங்க. நீ வாய் தந்து வாந்தி எடுத்துருங்க, கக்கிடுங்க. ஏப்பா தெரியாம பண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. யாருக்கு தெரியாது, எங்கேயோ போய் என்னைக்கோ ஒரு நாள் போய் செஞ்சிருக்கலாம், யாரோ கண்டுக்க போறான்னு கூட போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அதை கரெக்டா வச்சு கண்டுபிடிக்கிறேன். அவன் மனுஷ முகத்தை பார்க்கிறான். கர்த்தராகிய நானும்
இதயத்தை பார்க்குற எழுந்து நிற்போமா? ஆமே, எழுந்து நிற்போம். யாரும் அனுப்பறிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி எல்லாம் டக்குன்னு எழுந்திருக்கும். எழுந்து கண்ணை மூடி, கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை போடுங்க, கண்ணை போடுங்க. சின்சியர் சிஸ்டர் பிரதர், சின்சியர் கண்ணை போடுப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். கண்ணை போடிங்க. அது தப்பு ஏதாவது நடந்திருக்குதா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஏதோ சில சூழ்நிலைகளால் நான் ஆண்டவரே நான் தப்பட்ட ஆண்டவரே, யாரோ சொன்னதால நான் தப்பட்ட ஆண்டவரே, யாரோ ஆண்டவரே இன்னைக்கு ஐயா நீங்க தானே முக்கியம். ஐயா நீங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யார் அந்த உலகத்தில் இருக்கிறது? எனக்கு யாருப்பா எனக்கு தோண? ஐயோ என் தெய்வம் இயேசு என் கூட இல்லைன்னா ஆண்டவரே, ஐயோ என்னால வாழ முடியாதுப்பா. உண்மைதான் பிரதர், வாழ முடியாது சிஸ்டர், வாழ முடியாது பிரதர், நீ வாழவே முடியாது. ஆண்டவர் மட்டும் விட்டுறாத. ஆமென். உன்னை விட்டு நண்பர்கள் போகலாம், சொந்தங்கள் போகலாம், பந்தங்கள் போகலாம், அம்மா போகலாம், அப்பா போகலாம், அண்ணன் போகலாம், யார் வேணாலும் போகலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் போயிடக்கூடாது மகளே, ஆண்டவர் மட்டும் போகக்கூடாது மகனே, போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. சாலமோனை விட்டு கர்த்தர் விலகிட்டாரு. ஐயோ வேதனை மேல வேதனை பட்டான் பிரதர். ஒரு விபச்சாரக்காரன் தாவீதை கூட கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்க. மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வச்சு அழகு பண்றான். விக்கிரகாராதனை செய்த சாலமோனை கர்த்தர் உட்கார வைக்கவே இல்லைங்க, உட்கார வைக்கவே இல்லை. எல்லாரும் ஜெபிங்க. பயங்கரமான புளிச்ச மாவுங்க அது, புளிச்ச மாவு. அந்த புளிச்ச மாவு சபைக்குள்ள வந்துடக்கூடாது, உள்ளத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமே, நல்ல நல்ல ஜெபிங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போனப்பா, இந்த இடத்த நான் காரியம் செய்தப்பா, ரகசியமா போனப்பா, ரகசியமா செய்தப்பா, மன்னிச்சிருக்கப்பா, ரகசியமா குறி கேட்டப்பா. வாய் திறந்து சொல்லி அறிக்கையிடு. கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார், கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார். உன்னை மன்னிக்கிறதுக்கு, மறுபடியும் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு சொல்ல முடியாது. கர்த்தர் இன்னைக்கு நைட்டே வந்தா கூட இந்த விஷயம் உன்னை தடுத்துரும், இந்த விஷயம் உன்னை தடுத்துரும் மகளா, வருகைக்கு போகாதவரை தடுத்துரும். வாய் திறந்து அறிக்கை செய்து, வாய் திறந்து அறிக்கை செய் மகனே. நீ இன்னைக்கு நைட்டு கூட ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஓ தேவன் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தரட்டும், உன்னை மன்னிக்கிறதுக்கு, மன்னிக்கட்டும், மன்னிக்கட்டும். ஆமென். தேவனே கர்த்தர் மன்னிப்பீராக, உம்முடைய கல்வாரி இரத்தம் எங்களை சுத்திகரிப்பீராக, உம்மை நாங்கள் வேதனைப்படுத்தின பாவத்தை மன்னிப்பீராக. ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும். எங்க சபையில எந்த இடத்துல பின்னாடியோ முன்னாடியோ எங்க இருக்கிறார்களோ எங்கள் வாழ்க்கையை மன்னிக்க வேண்டும் தெய்வமே. இனி அந்த தவறை செய்ய மாட்டோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் பாருங்க. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். உணர்வு செய்ய சொல்லுங்க. கர்த்தரே தேவன், கர்த்தர் ஜீசஸ் இஸ் அவர் லார்ட் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க, கர்த்தருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. எலியாவின் காலத்தில் வந்த அக்னி, எலியாவின் காலத்தில் வந்த அக்னி தேவன் உன்னை அங்கீகரிக்கட்டும், தேவன் அங்கீகரிக்கும். ஒரு பலியாக எலியாவின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு நீ பலியாக தெய்வத்தை ஒப்பு கொடுக்க போது தேவ அக்னி பரலோகத்தில் உன்னை இடத்தில் வரட்டும், தேவ அக்னி உன்னிடத்திலே வரட்டும். அல்ல பிதாவே, வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்பட இந்த சுத்திகரிப்பின் செய்திக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் உள்ளவங்களிலே 100,000 வார்த்தைகள் பலம் கொடுத்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் உள்ளங்களிலே வைத்து நாங்கள் மிக கவனமாக இருக்க உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க. நீ விட்ட அந்த பாவத்தை மறுபடியும் எந்த சூழ்நிலையும் செய்து விடாதபடி ஆண்டவரே பிள்ளைகளாக இருக்கிற எங்களை மன்னித்து வழிநடத்துகிறீர்கள்.
கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். இடதுக்கு இணைந்து வச்சுங்க, வலதுகையை தலைமையில வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட இந்த பூமியில் என்றென்றும் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.